ஹலோ மக்களே. ஸோ என்னன்னாங்க, இப்போ அமைச்சர் சரத் சார் மேலே வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டவுட்டில் தான் நான் இந்த இதில் வந்து வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து உடனே முட்டு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, பார்க்காதீங்க. ஸோ என்ன அப்படின்னா, அமைச்சர் சரத் சார் வந்துட்டு அந்த வீடியோ எடுத்தப்ப நார்மலாக ஒரு நாளைக்கு அமைச்சராக போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கூட இல்லாமல் ஒரு நார்மல் பீப்புள் தான், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் தான். ஸோ அந்த சமயத்தில் அவங்களுக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வரும், அவ்வளோ பெரிய ஸ்டேடியம், அவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு போய் உள்ள போடுற அளவு வந்துட்டு தைரியம் வந்திருக்குமா அப்படின்றது ஒரு டவுட். அதை தாண்டி ஃபேமிலி, அதுவும் இல்லாமல் குழந்தை எல்லாமே இருக்காங்க. அவங்க முன்னாடி போட்டா விட்டுருவாங்களா? ஃபேமிலியில் இருக்கவங்க சும்மா விடுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே வேண்டாண்டா மாட்டனமா பிரச்சனை ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்படி விட்டுருப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அவரும் வந்துட்டு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாரு. அது வந்து நான் தான் என்னோட குழந்தைக்கு டேப்லெட் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி க்ரஷ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் கூட இருந்தே வந்துட்டு வீடியோ போட்டார். ஸோ அப்படி போட்ட வீடியோக்கும் ஒரு சிலர் வந்துட்டு இவங்களை பற்றி வெளியே வந்ததும் அவரே வந்துட்டு வீடியோ போட்டு மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வீடியோ இதுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தாலும் தைரியம் இல்லை, போட முடியல, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பக்கம். ஸோ என்னன்னா, அடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேடியத்தில் போய் எப்படி ஒரு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு பையன் வந்துட்டு இப்படி போட்டு மாட்டினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். இப்போ ட்ரக்ஸ் உள்ள எடுத்துட்டாங்க, க்ரஷ் பண்ணுறாங்க, முன்ன பின்ன எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஸோ யாராவது ஒருத்தங்களை கூட மாட்டி விட மாட்டாங்க. அது என்ன மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க ட்ரக்ஸ் அப்படின்ற அளவு எல்லாமே தெரியுது. இப்போ நார்மலாக எல்லாருக்குமே தெரியுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நார்த் சைட்லேருந்து ட்ரெயினில் ஒரு சில ட்ரெயினில் ஒரு அப்போ நாங்கள் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹிந்திக்கார பசங்க, நம்ம பேச்சுவாக்கில் சொல்லுவோம்ல, ஹிந்திக்கார பசங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த ஹான்ஸ், கியூலிப்பு அப்படின்னு ஒரு டிசைன் பேர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம மொழி எதுவுமே தெரியாத ஒருத்தங்களே வந்துட்டு நம்ம பார்க்குறோம், அவங்க ஒருத்தங்க பார்க்குறாங்க, நம்ம பண்ணுற தப்புன்னு தெரிஞ்சுட்டு நம்ம பார்க்கும்போது அதை செய்ய மாட்டாங்க. ஒருத்தங்க பின்னாடி போய் மறைஞ்சிட்டு இல்லை தனியாக போயிட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு அதை வந்துட்டு செய்வாங்க. எப்படி ஒருத்தங்க நம்ம ஊர் பையன், நம்ம ஆளுங்கள்லாம் இருக்காங்க, அவ்வளோ தைரியமாக வந்துட்டு கண்டிப்பாக வந்து க்ரஷ் பண்ணி போட முடியாதுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. சின்ன குழந்தைங்களுக்கு டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னும் நிறைய டாக்டர்ஸ் வந்து டேப்லெட் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட பாப்பாவுக்கு அந்த தடுப்பூசி போட்டப்போ குட்டியாக ஒரு டேப்லெட் கொடுத்தாங்க. அதையே 2 கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி கொடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி டேப்லெட் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்போன்னு தெரியல. ஆனால் சின்ன குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு டைம் டேப்லெட் வந்து 2 கட் பண்ணி பாப்பாவுக்கு வந்து போட்டிருக்கோம், ஃபீவர் வந்தப்போ. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து என்னென்னா, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ இவ்வளோ செக்யூரிட்டி எல்லாமே. ஸோ இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி அப்படின்ற மாதிரி டவுட்டாகவே இருக்கு. தாண்டி இந்த வீடியோ வந்துட்டு அவரோட பேஜ்லேருந்து தான் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இது வேற எங்கேயோ வந்து தனியாக எங்கேயோ மறைச்சு வச்சு கண்டுபிடிக்கல. அவரோட பேஜில் அவர் போஸ்ட் பண்ண வீடியோ தான் எடுத்து இது ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஏன் விஜய் சார் வந்துட்டு நோ ட்ரக்ஸ்ன்னு சொல்லி மேரத்தான்லாம் நடத்துனாங்களே, அன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும், ஏன் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி அந்த வழியில தான் நம்ம போய் ஆகணும். ஸோ எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தாம் தூம் அப்படின்னு குதிக்க வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணுவோம்.